ஓம் சாந்தி 18/8/2025. இனிமையான குழந்தைகளே, தந்தை எவ்வாறு வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அதே போன்று நீங்களும் வழிகாட்டியாக இருந்து அனைவருக்கும் பரம்தாமம் வீட்டிற்கு வழி காட்ட வேண்டும். கண்கள் இல்லாதவர்களுக்கு ஒன்றுகோல் ஆக வேண்டும். கேள்வி: இந்த ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அனாதியான நாடகத்தின் ரகசியம் எப்படிப்பட்டது? அதை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். பதில்: இந்த ஏற்கனவே உருவாக்கப்பட்ட முதலும் முடிவும் இல்லாத நாடகத்தில் எந்த ஒரு நடிகரையும் கூடுதலாக சேர்க்க முடியாது, யாரையும் குறைக்கவும் முடியாது, யாருக்கும் மோட்சம் கிடைக்காது. இந்த வருவதும் போவதுமான காலச்சக்கரத்தில் நாங்கள் வரவே மாட்டோம் என சிலர் கூறினாலும் சிறிது காலத்திற்கு அவ்வாறு இருந்து விடலாம் என பாபா கூறுகிறார். ஆனால் நாடகத்தில் நடிக்காமல் முற்றிலும் வராமல் இருக்க முடியாது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். ஓம் சாந்தி. கள்ளம் கபடமற்றவர் என்று யாரை கூறுகின்றனர் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். சங்கம யுகத்தை சார்ந்த குழந்தைகள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். கலியுக மனிதர்கள் யாருக்கும் துளி அளவும் தெரியாது. ஒரு தந்தை மட்டுமே ஞானக்கடலாக இருக்கிறார். அவரே படைப்பின் 3 கால ஞானத்தை புரிய வைக்கிறார். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுதுதான் புரிந்துள்ளீர்கள். இதற்கு முன் உங்களுக்கும் தெரியாது. நான் வந்துதான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறேன், எல்லையற்ற ஆஸ்தியை தருகிறேன், அதனை இப்பொழுது நீங்கள் அடைகிறீர்கள் என தந்தை கூறுகிறார். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் பொக்கிஷத்தை அடைகிறோம். இது நிச்சயிக்கப்பட்ட நாடகமாக இருக்கிறது. ஒரு நடிகரை கூட அதிகமாக சேர்க்கவோ குறைக்கவோ முடியாது. அனைவருக்கும் தனிப்பட்ட நடிப்பு கிடைத்திருக்கிறது. யாருக்கும் மோட்சம் கூட கிடைக்க முடியாது. யார் யார் எந்தெந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் மீண்டும் அதே தர்மத்தில் செல்வார்கள். புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு விரும்புகிறோம் என்றாலும் அவ்வாறு செல்ல முடியாது. அவர்களுடைய தர்மத்தை படைத்தவர்கள் வந்த பிறகுதான் அவர்களுக்கு இந்த நாடகத்தில் நடிப்பு ஏற்படும். இவை அனைத்தும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. முழு உலகை சார்ந்த மனிதர்கள் அனைவரும் இந்த நேரம் நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். அதாவது எல்லையற்ற தந்தையை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த நாடகசாலை மனிதர்களுக்கானது. ஆகவே மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் பரம்தாமத்திலிருந்து நடிப்பதற்காக இங்கு வருகிறார்கள். பிறகு பரம்தாமத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றனர். புத்தர் நிர்வாண நிலையை அடைந்தார் என கூறுகிறார்கள். ஆக புத்தருடைய சரீரம் செல்லவில்லை, ஆத்மா மட்டுமே சென்றது. ஆனாலும் யாரும் பரம்தாமத்திற்கு செல்லவில்லை என பாபா புரிய வைக்கிறார். நாடகத்திலிருந்து யாரும் வெளியே செல்ல முடியாது, யாருக்கும் மோட்சம் கிடைக்காது. இது நிச்சயிக்கப்பட்ட நாடகம் அல்லவா? சில மனிதர்கள் மோட்சம் கிடைக்கும் என்று புரிந்து கொண்டு அதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஜைன மதத்தை சார்ந்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்களது நடைமுறை பழக்கம் வேறுபட்டது. அவர்கள் தனது குருவை ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்றபடி மோட்சம் யாருக்கும் கிடைக்க முடியாது. நாம் அனைவரும் இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் அனைவரும் எப்பொழுது வந்தோம், பிறகு எப்படி திரும்பிச் செல்வோம் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. பிராணிகளுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது அல்லவா? மனிதர்கள்தான் நாங்கள் இந்த கர்மக்ஷேத்திரத்தில் நடிகர்களாக இருக்கிறோம் என கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் பரம்தாமத்தில் இருந்து வந்தன. அந்த இடத்தை கர்மக்ஷேத்திரம் என கூற முடியாது. அந்த இடம் நிராகாரமான உலகமாக இருக்கிறது. அங்கு எந்த ஒரு விதமான விளையாட்டுகளோ காரியங்களோ இருக்காது. நிராகாரமான உலகத்திலிருந்து இந்த சாக்கார உலகத்தில் ஆத்மா
நடிப்பதற்காக வருகிறது. இந்த நடிப்பு மீண்டும் தொடர்கிறது. பிரளயம் என்பது ஏற்படாது. மகாபாரத யுத்தத்தில் யாதவர்கள் மற்றும் கௌரவர்கள் இறந்து விட்டனர். 5 பாண்டவர்கள் மட்டுமே மீதம் இருந்தனர். அவர்களும் மலை மீது ஏறி மறைந்து விட்டனர் என சாஸ்திரத்தில் காட்டப்பட்டுள்ளது. மற்றபடி வேறு எதுவும் கூறவில்லை. எனவே பிரளயம் ஏற்பட்டதாக புரிந்துள்ளனர். பிறகு கடலின் மத்தியில் ஆல இலையில் ஒரு குழந்தை வந்ததாகவும் விஷயங்களை உருவாக்கி விட்டனர். ஆக இதன் மூலம் எவ்வாறு ஒரு உலகம் உருவாக முடியும்? மனிதர்கள் கேட்ட விஷயங்களை எல்லாம் சத்தியமானது என புரிந்து உள்ளனர். சாஸ்திரத்தில் என்னென்ன விஷயங்களை எழுதிவிட்டனர் என குழந்தைகள் இப்பொழுது புரிந்து உள்ளார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். பக்தர்களுக்கு பலன் தருபவர் ஒரு பகவான் மட்டுமே. இதனால் சிலர் முக்தியிலும் சிலர் ஜீவன் முக்தியிலும் செல்வார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தன்னுடைய பங்கு நாடகத்தில் ஏற்படும் பொழுது மீண்டும் வருவார்கள். இந்த நாடகத்தின் ரகசியம் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பு இதை பற்றி தெரியாது என கூறுகிறார்கள். நாடகத்தில் நடிகராக நடித்துக்கொண்டு நாடகத்தின் 3 காலம் மற்றும் அவற்றின் கால அளவை பற்றி தெரியவில்லை என்றால் புத்தி இல்லை என்றுதானே பொருள். புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வது இல்லை. 84 லட்சம் பிறவிகள் என்று புரிந்து கொண்டதால் நாடகத்தின் காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூறிவிட்டனர். பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து கல்ப கல்பமாக இந்த ராஜ்யத்தை அடைகிறோம் என நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை சந்தித்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்தோம். ராஜா ராணியை போன்று பிரஜைகள் அனைவரும் உலகத்திற்கு எஜமானராக ஆகின்றனர். நாங்கள் உலகத்தின் எஜமானர் என்று பிரஜைகளும் கூறுவார்கள். நீங்கள் உலகத்தின் எஜமானராக ஆவீர்கள். அந்த நேரம் சந்திர வம்சத்தின் ராஜ்யம் இருக்காது. குழந்தைகள், நீங்கள் நாடகத்தின் 3 காலத்தை அறிந்துள்ளீர்கள். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் யாரை பூஜை செய்கின்றனரோ அவர்களை பற்றி எதுவும் தெரியாது. யாரை நோக்கி பக்தி செய்யப்படுகிறதோ அவர்களை பற்றிய முழு விபரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? குழந்தைகள் இப்பொழுது பாபா மூலமாக அனைவரை பற்றிய முழு விபரங்களையும் அறிந்து உள்ளீர்கள். நீங்கள் தந்தையினுடையவராக ஆகி தந்தையை பற்றிய முழு விபரங்களை அறிந்துள்ளீர்கள். தந்தை பதீத்த பாவனராக, காப்பாற்றுபவராக, வழிகாட்டியாக இருக்கிறார். பாண்டவர்கள் என உங்களை கூறுகின்றனர். நீங்கள் அனைவருக்கும் வழிகாட்டிகள். கண் பார்வை இழந்தவர்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பதற்கான வழிகாட்டிகள். பாபா எவ்வாறு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அதே போன்று குழந்தைகளும் ஆக வேண்டும். அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும். நீங்கள் ஆத்மாக்கள், அனைவரின் தந்தை பரமாத்மா. அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது என கூறுங்கள். பாரதத்தில் எல்லையற்ற ராஜ்யம் இருந்தது, ஆனால் இப்பொழுது இல்லை. நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் பொக்கிஷத்தை அடைகிறோம். அதாவது மனிதனிலிருந்து தேவ ஆத்மாவாக ஆகின்றோம். நாம் தேவ ஆத்மாவாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து சூத்திரராக ஆனோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பாபா வந்து சூத்திரர்களை பிராமணர்களாக ஆக்குகின்றார். இதுதான் ஞான யஜ்யமாகும். இதற்கு அவசியம் பிராமணர்கள் வேண்டும். பாரதத்தில் அநேக யாகங்களை நடத்துகிறார்கள். குறிப்பாக ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக யாகங்களை செய்கிறார்கள். இது ருத்ர ஞான யாகம். இதன் மூலம் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆகிவிடும். இதனை புத்தி மூலம் புரிந்து கொண்டு காரியம் செய்ய வேண்டும். கலியுகத்தில் அதிகமான மனிதர்கள் இருக்கின்றனர். ஆக இவ்வளவு பெரிய உலகமும் முடியத்தான் வேண்டும். இந்த உலகத்தின் எந்த பொருளும்
காரியத்திற்கு பயன்படாது. சத்யுகத்தில் அனைத்தும் புதியதாக இருக்கும். இங்கு அனைத்துமே கெட்டு போய்விட்டது. மனிதர்களும் கெட்டு போய்விட்டனர். பெரிய செல்வந்தர்கள் பெரிய மாளிகைகளில் வசிக்கின்றனர். ஏழைகள் அழுக்கான இடங்களில் குடிசைகளில் வசிக்கின்றனர். இப்பொழுது இந்த குடிசைகளை எல்லாம் காலி செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு வேறு இடம் கொடுத்து காலி செய்கிறார்கள். கட்டாயப்படுத்தியும் கூட காலி செய்கிறார்கள். ஏழைகள் மிகவும் துக்கத்தில் உள்ளனர். யார் சுகமாக இருக்கின்றனரோ அதுவும் நிலையான சுகமாக இல்லை. நிலையான சுகம் இருந்தால் இந்த உலகின் சுகம் காக்கை எச்சத்திற்கு சமம் என ஏன் கூறுவார்கள்? சிவபகவானின் மகா வாக்கியம். நான் தாய்மார்களின் மூலமாக சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கிறேன். தாய்மார்களின் தலையில் ஞான கலசம் வைத்திருக்கிறேன். அவர்கள் அனைவருக்கும் ஞான அமிர்தத்தை கொடுக்கிறார்கள். ஆனாலும் உங்களுடையது இல்லற மார்க்கமாகும். நீங்கள் அனைவரையும் ஞான சிதையில் அமர வைக்கக்கூடிய உண்மையான பிராமணர்கள். நீங்கள் இப்பொழுது தெய்வீக வம்சத்திற்கு செல்கிறீர்கள். ராவண ராஜ்யத்தில் அசுர வம்சம் இருக்கிறது. ராமராஜ்யம் வேண்டும் என காந்திஜியும் கூறினார். ஹே பதீத பாவனரே, வாருங்கள் என அழைத்தாலும் தன்னை தான் அழுக்காக இருக்கிறோம் என புரிந்து கொள்ளவில்லை. பாபா குழந்தைகளை விழிப்படைய வைக்கிறார். நீங்கள் இப்பொழுது ஆழ்ந்த இருளிலிருந்து வெளிச்சத்தில் வந்துவிட்டீர்கள். கங்கையில் குளித்தால் பாவனமாவோம் என மனிதர்கள் புரிந்துள்ளார்கள். ஆனாலும் கங்கையில்தான் ஹரித்வார் நகரத்தின் குப்பைகள் அனைத்தும் சேருகிறது. பிறகு குப்பைகளை வயல்வெளிகளில் சேர்க்கிறார்கள். சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட வேலைகள் இருக்காது. அங்கு தானியங்கள் நிறைந்திருக்கும். பணம் கொடுத்து செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. பிரம்மா பாபா அனுபவசாலி அல்லவா? ஆரம்ப காலத்தில் தானியங்கள் மிகவும் விலை குறைவாக இருந்தது. சத்தியுகத்தில் குறைவான மனிதர்கள் இருந்தனர். அங்கு அனைத்து பொருட்களும் சுலபமாக கிடைக்கும். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் தூய்மையாக வேண்டும் என தந்தை கூறுகிறார். அதற்கான யுக்தியை சுலபமாக கூறுகிறார். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவில் கரை ஏற்பட்டதால் முலாம் பூசப்பட்டு மதிப்பு குறைந்து விட்டது. தங்க புத்தியாக இருந்தவர்கள் கல்புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். குழந்தைகள், நீங்கள் பாபாவிடம் வந்து கல்புத்தி நிலையிலிருந்து தங்க புத்தியுடைய அதிபதி ஆவதற்கு வந்துள்ளீர்கள். எல்லையற்ற தந்தை உங்களை பொற்கால உலகத்தின் எஜமானராக ஆக்குகிறார். பாபா அமர்ந்து குழந்தைகளை தங்கமான உலகிற்கு எஜமானராக ஆக்குகிறார். இங்கு இருக்கக்கூடிய பெரிய மாளிகைகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் எதுவும் பயன்படாமல் முடிந்து போய்விடும். இந்த உலகில் என்ன இருக்கிறது? அமெரிக்காவில் அதிகமாக தங்கம் இருக்கிறது. இங்கு தாய்மார்களிடம் குறைவாக தங்கம் இருக்கிறது. அதையும் வாங்கி விடுகிறார்கள். ஏனென்றால் கடனுக்கு பதில் தங்கம் தர வேண்டும். அந்த உலகத்தில் உங்களிடம் தங்கம் வைரம் நிறைந்து இருக்கும். இங்கு சோழிகள் தான் இருக்கிறது. அங்கே வைரங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தை தான் இரும்பு யுகம் என கூறப்படுகிறது. பாரதம் அழியாமல் நிலையாக இருக்கும். பாரதம் மட்டுமே அனைத்தையும் விட உயர்ந்ததாகும். நீங்கள் தாய்மார்கள் முழு உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும். எனவே உங்களுக்காக புதிய உலகம் அவசியம் தேவை. பழைய உலகம் முடிந்தாக வேண்டும். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. மற்றபடி சரீர நிர்வாகத்திற்காக தொழில் காரியங்களும் செய்ய வேண்டும். எதையும் விடுவதற்கு அவசியமில்லை. அனைத்தையும் செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகிறார். எங்களை சுத்தமாக அழகாக மாற்றுவதற்கு வாருங்கள் என பக்தி மார்க்கத்தில் அன்பானவராகிய என்னை நினைவு செய்து வந்தீர்கள். ஆகவே பாபாவை வழிபோக்கர் என்றும் கூறப்படுகிறது. நீங்கள் அனைவரும் வழிபோக்கர்கள் தானே. உங்களுடைய வீடு பரம்தாமம். அங்குதான் அனைத்து ஆத்மாக்களும் வசிக்கின்றனர். நீங்கள் அனைவரையும்
ஞான சிதையில் அமர வைக்கிறீர்கள். அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு செல்ல வேண்டும். பிறகு புதிய உலகத்தில் நீங்கள் வருவீர்கள். எந்தளவு அதிகமாக நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு தூய்மையாக ஆவீர்கள் மற்றும் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். தாய்மார்களுக்கு அதிகமாக நேரம் கிடைக்கிறது. ஆண்களின் புத்தியானது தொழில் மற்றும் காரியங்களில் சுற்றுகிறது. எனவே பாபா ஞானத்தின் கலசத்தை தாய்மார்களிடம் கொடுத்துள்ளார். இந்த உலகத்தில் கணவர்தான் மனைவிக்கு குரு என்று சொல்லி மனைவியை அடிமையாக கருதுகிறார்கள். இங்கு பாபா தாய்மார்களை எவ்வளவு உயர்வாக ஆக்குகிறார். பெண்கள்தான் பாரதத்தை காப்பாற்ற வேண்டும் என கூறுகின்றார். சிலர் இந்த உலகத்தின் பிறவி சுழற்சியில் இருந்து விடுதலை அடைய முடியுமா என பாபாவிடம் கேட்கிறார்கள். சிறிது காலத்திற்கு அவ்வாறு இருக்க முடியும் என பாபா கூறுகிறார். குழந்தைகள், நீங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுமையாக நடிக்கிறீர்கள். மற்றவர்கள் அந்த நேரம் முக்திதாமத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய நடிப்பு குறைவாக இருக்கும். அவர்கள் சொர்க்கத்தில் வரமாட்டார்கள். இந்த உலகத்தின் சுழற்சியில் மோட்சம் என்பது கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் வந்துவிட்டு செல்பவர்களுக்கு கிடைப்பதாக தோன்றும். அவர்கள் ஞானத்தை கேட்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து இந்த உலகில் நடிப்பவர்கள் மட்டும்தான் ஞானத்தை கேட்பார்கள். எங்களுக்கு பரந்தாமத்தில் இருப்பது பிடித்திருக்கிறது என நினைத்தாலும் நாடகத்தில் பதிவானபடி கடைசி நேரத்திலாவது அவசியம் வர வேண்டும். மீதி காலங்களில் பரந்தாமத்தில் இருக்கலாம். இது எல்லையற்ற நாடகம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மிகவும் உண்மையான பிராமணராகி அனைவருக்கும் ஞான அமிர்தத்தை அருந்தச் செய்ய வேண்டும். ஞான சிதையில் அமர வைக்க வேண்டும். இரண்டாவது, ஷரீர நிர்வாகத்திற்காக தொழில் காரியங்கள் செய்தாலும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். வரதானம். சிறப்பு தன்மைகளின் தானம் மூலம் உயர்ந்தவராக மாறக்கூடிய மகாதானி ஆகுக. விளக்கம். ஞான தானத்தை அனைவரும் செய்கிறார்கள். ஆனால் விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய சிறப்பு தன்மைகளை தானம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் உங்கள் எதிரில் வருகிறார்களோ அவர்களுக்கு உங்கள் மூலம் தந்தையின் அன்பின் அனுபவம் ஏற்படட்டும். உங்களுடைய முகம் மூலம் தந்தையின் சித்திரம் மற்றும் நடத்தை மூலம் தந்தையின் சரித்திரம் தெரியட்டும். உங்களுடைய சிறப்பு தன்மைகளை பார்த்துவிட்டு அவர் விசேஷ ஆத்மாவாக மாறுவதற்கான தூண்டுதல்களை பெறட்டும். இப்படிப்பட்ட மகாதானியாக மாறுங்கள். அப்பொழுது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பூஜிக்கத்தக்க நிலையிலும் பூஜாரி நிலையிலும் மகானாக இருப்பீர்கள். ஸ்லோகன். எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடியவர்தான் அனைவரிலும் பெரிய ஞானி ஆவார். அவ்யக்த சமிஞ்சை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பை அனுபவம் செய்பவர் ஆகுங்கள். எவர் எப்பொழுதும் தந்தை நினைவில் அன்பில் ஒன்றி இருப்பார்களோ, நான் என்கிற மனப்பாங்கின் உணர்வை தியாகம் செய்தவராக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் தந்தை தென்படுவார். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் ஆதாரத்தின் மூலம் தந்தையின் நினைவில் ஒன்றிவிடுகிறீர்கள். அப்பொழுது இந்த ஒன்றிவிடுவதுதான் அன்பில் ஒன்றிப்போன மனநிலை. எப்பொழுது அன்பில் மூழ்கி விடுகிறீர்களோ அப்பொழுது, அதாவது அன்பின் ஈடுபாட்டில் ஒன்றிவிடுவீர்களோ அப்பொழுது தந்தைக்கு சமமாக மாறிவிடுகிறீர்கள். ஓம் சாந்தி.